ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. விஜயும் காவேரி ஒன்று சேர போகிறாங்க. விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். இதே தான் நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். எவ்வளோ அழகாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நடக்குது எல்லாமே. டைரக்டர் கதையை ரொம்ப இழுத்துட்டு போகிறாரு. சுவாரஸ்யமாக இழுத்துட்டு போகிறாரு. எல்லோரும் மகாநதி சீரியலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாரதா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, சாரதா விஜய்க்கும் காவேரிக்கும் ஒன்றா கல்யாணம் பண்ணி வச்சு ஆராத்தி எடுப்பா. இனி அந்த சீன் தான் நடக்க போகுது. பயங்கரமாக நடக்க போகுது. நான் சீனில் காமிச்ச சீன் தான் வரப்போகுது. எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ள கண்டென்ட் மாதிரியே தான் மகாநதி சீரியலில் வரும். இதுக்காக தான் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். எனக்கு சொத்து வேணாம், காசு பணம் எதுவுமே வேணாம், எனக்கு காவேரி மட்டும் போதும்னு சொல்லிட்டு தான் வீட்டையே விட்டு வெளியே வந்துடுறான் விஜய். ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. வேணும்னா உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகாநதி சீரியல் இதுக்கு மேலே ரொம்ப ட்விஸ்ட்டாக கொண்டு போவாங்க பிரவீன் சார். விஜய் ரொம்ப நல்லா காவேரியை பார்த்துக்குவான். அவங்க அம்மாட்ட போய் கேட்பான், சாரதா அத்தை, நான் காவேரியை நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு நீங்கள் காவேரியை கொடுத்துருங்க ப்ளீஸ் இனி நான் எல்லாமே விட்டுட்டு வந்துட்டேன், நான் உங்களுக்காக வாழ்கிறேன், காவேரிக்காக மட்டும்தான் இருப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் அவங்க அத்தையை சமாதானப்படுத்துவான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க போகுது. பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. காவேரி விஜய் மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சூப்பராக போகும் இந்த வாரம். யாரும் பார்க்க மறந்துடாதீங்க. டைரக்டர் நல்லா சொல்கிறாரு, நல்லா கொண்டு போவார். இனி நீங்கள் மகாநதி சீரியலை நல்லா பார்க்கலாம். இந்த வாரம் சூப்பராக எபிசோடாக போகும். போர் அடிக்காமல் போகும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.